நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபத்தோடு இந்த ஆராதனைக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே பிரவேசிக்கிறோம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து வழி நடத்தி இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. பலமோ பராக்கிரமோ அல்ல, ஆவியானுடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாவியானவர் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே கிரியேச்சியமிட்டு ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உன்னத நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? ஆமென். நல்லவர் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். லேசான காரியம். ஆமென். இந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். ஹல்லேலூயா. பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பாடுவோம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது சால காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது காரியம். உமக்கது காரியம். என் இயேசுவுக்கு ஹல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை.
பதில் சொல்லுங்க, சுவாசத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் ஆகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சுவாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உலகமே வியந்து கொண்டிருக்கிறது, கர்த்தர் எப்படி மனுஷனை உருவாக்கினாரு. நம்முடைய ஆமென், நம்முடைய இந்த மனுஷ சாயல் நமக்குள் இருக்கிறதான கர்த்தர் உண்டாக்கினதான உறுப்புகள், அவயவங்கள், இதெல்லாம் வைத்து தான் இன்னைக்கு உலகத்தில் பல காரியங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நம்ம லேசா நினைக்கிறோம் இல்லையா? அது கர்த்தருக்கு லேசான காரியம் தான். ஆனால் நம்ம அதை லேசா நினைச்சிடக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சிருஷ்டிகள், அவருடைய ஆமென் பிரைஸ் தி லார்ட் காரியங்கள், ஆமென், இவைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆமென் பிரைஸ் தி லார்ட் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. Hallelujah. பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. Jesus, glory, Lord. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு நாவை தருவது லேசான காரியம். மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். இதுவும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். பாடுவோம். இதுவும் லேசான தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. லேசான நல்லா பாடுங்க. லேசான காரியம். உலகளாலே ஓலியா தீண்டது லேசான காரியம். உலகளாலே ஓலியா தீண்டது லேசான காரியம். ஆழ்கடல் நீர பணம் எடுப்பது லேசான காரியம். ஆழ்கடல் நீரதில் அரிப்பணம் எடுப்பது லேசான காரியம். லேசான காரியம். எதுவும் ஹல்லேலூயா. லேசான காரியம். இதுவும் லேசான காரியம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. உற்சாகமா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாட்டு நம்ம பாடி ஆராதிக்கும் பொழுது ஆமென் கற்பாறை மேலே நடப்பது ஆமென் இயேசுவுக்கு லேசான காரியம். Glory, Lord. கச்சாடி நீரையும் கனிரசமாக்குவது இயேசுவுக்கு லேசான காரியம். உங்களால என்னால் முடியாது, மனுஷரால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். ஆமென். என்னால முடியல நினைக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கச்சாடி ஆமென் அந்த நீரை கனிரசமாக்கினார். அது அவருக்கு லேசு, எளிது. ஆமென். மனுஷர்கள் கூடாது. திராட்சரசம் குறைபட்ட பொழுது இந்த கல்யாண வீட்டார் தவித்தார், என்ன பண்றதுன்னு தெரியாம. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் தாயாகிய மரியாளிடத்தில் போய் சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன்? இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார், அவரால் தான் ஏதாவது செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவருடைய வேலை வந்த பொழுது முதலாவது அற்புதத்தை அவர் நிகழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த நாளிலே
ஜெபத்தோடு இந்த பல்லவியை பாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு முதலாவது அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை ரிசீவ் பண்ணுங்க. ஒரு முதல் அற்புதம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ ஆமென் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்கூடாக நாம் கண்டிருக்கிறோம். நம்ம ரிசீவ் பண்ண போறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை இந்த பல்லவியை பாடும் பொழுது ஜெபத்தோட பாடி ரிசீவ் பண்ணலாமா? எல்லார் கரங்களை உயர்த்தி ஆராய்ச்சி பாடலாமா? ஹல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். கற்பாரை நீ நடப்பது லேசான காரியம். கற்பாரை போல, கற்பாரை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். நிற்கது லேசான காரியமே, இயேசுவுக்கு லேசான காரியம். கரங்களை உயர்த்தி லேசான காரியம் தேவனால் எல்லாம் கூடும். லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். ஒரு அற்புதத்தை நான் ரிசீவ் பண்றேன். ஆமென். கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மிராக்கிள் நடப்பதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவை. ரிசீவ் பண்ணணும், ஆயத்தமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமானால் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஓ நல்ல ஆவில நிறைந்து receive it in the name of Jesus. Hallelujah. Oh glory. ஆமென். வேலன் உள்ளவன், வேலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமென். 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 ஓ ரிபா பாபா பாபா பலபரதனம் சியந்தரபன. ஹல்லேலூயா. வேலன் உள்ளவன், வேலன் இல்லாதவன், வேலன் உள்ளவன், வேலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன்.
ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பாடுவோம். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கின்றீர். ஆமென். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கின்றீர். உமது அழைப்பிலே அந்த நெருப்பை மறக்கின்றே, அந்த நெருப்பை மறக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஆராதிப்போம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஆராதித்து பாடுவோம். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. எழுந்து பாடுவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். துதிக்கின்றே. ஆமென். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பாடுவோமா? ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். சொல்லுவோம். கண்ணின் மணி போல. ஹல்லேலூயா.
தீபமே தினம் எனக்கு தீபமே தினம் எனக்கு தீபமே. கரங்களை உயர்த்துவோம். உம்மை நோக்கி பார். அப்பாவை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. உம்மை நினைத்து துதிக்கின்றேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா நல்லா ஆராதிக்கலாமே. ஸ்தோத்திரம் எல்லாரும் பாடுவோம். இயேசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசையா ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை அசைத்து இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. மரித்தவனும் மௌனத்தில் இறங்குறவனும் கர்த்தரை துதியான். துதிக்க மாட்டான். துதியார்கள். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில், இந்த காலை வேளை, அதிகாலை வேளையில் ஆமேன் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆமேன் ஆயுசின் வருஷங்களோட இந்த ஆராதனை நாளில் நமக்கு கொடுத்து கர்த்தர் ஆராதிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை நாட்களும் கண்ணின் மணி போல ஆமென். எத்தனையோ ஒரு ஆபத்துகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, குறைவுகள் வந்தது. கண்ணின் மணி போல ஆமென் என்னை காக்கின்றீர். எத்தனை பேர் ஆமான் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் எஸ் சொல்ல முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோதரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கண்ணின் மணி போல ஆமென் என்னை காக்கின்றீர். உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். உமது சமூகம் தான் எனக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி, எனக்கு தீபம். ஹல்லேலூயா. ஓ ரீ பாபா பாபா. நல்ல ஆவில இருந்து அந்நிய பாஷை பேசு. கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஓ ரீ பாபா பாபா. அந்தர ஓஷி அந்தர பலரி பாபா பாபா. ஹல்லேலூயா. நல்ல அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கரங்களை அசைத்து நல்ல ஆராதிங்க. நல்ல கரங்களை அசைத்து நல்ல ஆவில நிறைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஓ ஹல்லேலூயா. கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. தினம் எனக்கு தீபமே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஆராதனை செய்து மன மகிழ்ச்சியோடு உங்கள் வீடுகளுக்கு திரும்பும்படி உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய வசனங்களை தியானித்து ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.
ஆமென். தேவனால் கூடாதது, நல்ல சந்தோஷமா சொல்லலாம். தேவனால் கூடாதது, நல்ல சிரிச்ச முகத்தோட சொல்லணும். தேவனால் கூடாதது. ஆமென். அல்லேலூயா. சுவாசிப்போம். வேத பகுதியை ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கேரல் வாசிப்பார்கள். இதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஆனா ரோலன்ஸ்கி தேவனுடைய வார்த்தையை பங்கு கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 வரை. உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 5 வரை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமே அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் பத்தாது, இன்னும் கூட சத்தமாக சொல்லலாம். அல்லேலூயா, ஆமேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது கர்த்தர் நமக்காய் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கணுமா? அதை கொஞ்சம் மகிழ்ச்சியாக சொல்லலாமே. இந்த நாளில் நம்ம எப்படி இருக்க வேண்டுமாம்? மகிழ்ச்சியாக இருக்கணுமா? மன மகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளை நம்ம எப்படி நினைக்கணுமா? மன மகிழ்ச்சியின் நாளென்று எண்ணுவாயானால் என்று சொல்லி தான் ஏசாயாவில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லலை. ஆராதிக்கும்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம வெறுமையாக அப்படியே உட்கார்ந்து அப்படியே போவதற்காக நாம் இந்த இடத்துல வரவில்லை. ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கூட தான் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனபடினால எல்லாரும் நம்ம எல்லாம் இணைந்து கர்த்தரை என்ன பண்ணலாம்? நாம் ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? மகிழ்ச்சியா இருக்கீங்கல்ல? ஆமேன். இன்னொரு தடவை கூட நம்ம எல்லாம் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் நல் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இது கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நாள். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறானாம். அல்லேலூயா. ஒரு நாளை விசேஷப்படுத்துறோன்னு சொன்னால் அந்த நாள் எதற்காகவாம்? அது கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிற அந்த நாளாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த நாளில் 1000 வேலை இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாதான்? செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் 1008 வேலை வரலாம். ஆனாலும் இது கர்த்தர் எனக்காக கொடுத்திருக்கிற நாள். இது கர்த்தரை நான் ஆராதிக்கும்படி எனக்கு கொடுத்திருக்கிற நாள் என்று சொல்லி கர்த்தரை என்ன பண்ண வேண்டுமாம்? ஆராதிக்கும்படியாக அதற்காய் மாத்திரம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்குது, பல தேவைகள் இருக்கிறது, பல காரியங்களுக்கு செல்லணும், பல வேலைகள் இருக்கிறது. ஒருவேளை வாரமெல்லாம் வேலை செய்கிறதான பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். ஒரு ஞாயிற்று திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உள்ள வேலை. ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் நம்முடைய வேலைகள் எல்லாம் பெண்டிங்கான வேலைகள் எல்லாம் செய்யலாம். போய் சந்திக்க வேண்டியவர்கள் எல்லாம் சந்திக்கலாம். ஒருவேளை வாங்க வேண்டிய ஜாமான்கள் எல்லாம் வாங்கணும்னா போய் வாங்கலாம். இப்படியெல்லாம் ஒருவேளை இந்த நாளை என்ன பண்ணலாம்? உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? 6 நாட்களிலும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாராம். 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசீர்வதித்து அந்த நாளை என்ன பண்ணினாராம்? பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது நாள் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றுமே செய்யலாம். ஆண்டவர் ஓய்ந்திருந்தாராம். என்ன செய்தாராம்? அதை ஆசீர்வதித்திருக்கார். அப்போ இந்த 7வது நாள் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வந்த நாள் நமக்கு என்ன இருக்கிறது?
ஆசீர்வாதம் இருக்கிற நம்ம எல்லாம் சொல்லணும், வாயை திறந்து நம்ம சொல்லணும், எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. நம்ம வாயினால எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வதித்தாராம், அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடினால தான் ஆண்டவர் சொன்னார், 6 நாட்கள் நல்ல உன் வேலைகளை செய், 7ஆம் நாளில் மட்டும் ஒரே நாள், அந்த நாளில் என்ன பண்ணு, ஆண்டவருக்காக அந்த நாளை செலவு செய்ய வேண்டும். இந்த நாள் நம்ம கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கனால நம்முடைய எல்லா வேலைகள், நம்முடைய எல்லா காரியங்கள், யோசனைகள், இனி வர்ற நாளுக்குள்ளே என்னெல்லாம் செய்யணுங்கிற பிளானிங்லாம் கூட சில நேரத்தில் ஓடிட்டுருக்கோம். அதெல்லாவற்றை நாம் இப்பொழுது ஒதுக்கி விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய முழு இருதயத்தை திறந்தவர்களாக ஆண்டவர் நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, வார்த்தைகளை வச்சுருக்காங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசணும்னு எத்தனை பேர் வாஞ்சிட்டு வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாருமே வந்திருக்கோம்ல, ஆண்டவர் என்னோடு பேசணும். காலையிலே ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் சபைக்கு எங்களுக்காக என்ன வார்த்தை வச்சுருக்கீங்களா ஆண்டவரே, அதை நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் பேசணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் கேட்கணும், கேட்கும்படி நம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1ஆம் தேதியில் நம்ம எல்லாரும் வாக்குத்தத்த வார்த்தை வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். இல்லை, ஒவ்வொரு மாதமும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்திலும் நல்ல ஒரு அருமையான வார்த்தையை, அருமையான ஊழியக்காரர்கள், இலங்கையிலிருந்து இந்த ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அப்படிதானே? ஆமேன். நிறைய ஆமேன் எதிர்பார்த்தேன். ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கேருந்து அவங்க அவ்வளோ பணம் செலவு பண்ணி அவ்வளோ தொலை தூரத்திலிருந்து வந்து கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு வந்து நமக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸ்தோத்திரம். சும்மா சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணுகிறதாம், சீர்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை புதிதாக்குகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளில் நம்ம அந்த வார்த்தைகளை கேட்டோம். ஒருவேளை அந்த நாளில் அநேகர் கேட்டாங்க, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை என்ன என்று சொல்லி மிக ஆவலோடு கேட்ட பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒருவேளை இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை என்ன பண்ண முடியல, ஒருவேளை ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வேறு. ஆனால் கர்த்தர் நம்முடைய சபைக்காக இந்த நாளிலும் என்ன வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க என்று சொல்லி ஜெபித்தோம். அநேகர் கேட்டாங்க, விசாரித்தார்கள், இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை என்ன, இந்த மாதத்தில் நாங்கள் தியானிக்கும்படியாய் உள்ள வாக்குத்தத்த வசனம் என்ன என்று சொல்லி. ஆனபடினாலே இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன், சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அவர் அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனபடினால அவருடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் எப்படி இருக்கிறதா, ஆம் என்றும் ஆமேன் என்றும் எப்பொழுதும் இருக்கிறது, சதா காலங்களிலும் இருக்கிறது. ஒருவேளை 1ஆம் தேதி தியானிக்கலையே, அப்படி இல்லை, என்றைக்கும் என்ன பண்ணலாம், அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம், வசனங்களை நாம் தியானிக்க முடியும். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள், வசனங்களை நமக்கு சொந்தப்படுத்திக் கொள்வோம். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை முழுமையுமாய் நாம் பெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை வாசித்தோம்ல, உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நம்ம வாசித்தோம். அதில் 5வது வசனத்தை நம்மளோட வாக்குத்தத்த வார்த்தையாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக நாம் எடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாம், தியானிக்கலாம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப இந்த வருஷத்தில் தியானித்த வாக்குத்தத்தங்களில் நிறைய ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய முதல் மாதம் ஜனவரி மாதத்தில் நம்ம வசனத்தை தியானித்தோம். சொல்லுங்க பாப்பா, இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை. அவர் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம மறந்துடக்கூடாது. ஆமேன், ஸ்தோத்திரம். பரிபூர்ண நன்மையை உண்டாகும்படி அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி உபாகமத்தில் பார்த்தோம். போன மாதத்தில் என்ன பார்த்தோம்? மே மாதத்தில் நான் அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிற நன்மையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, வர பண்ணுவேன் என்று கட்டளையிடுகிறார். இந்த மாதத்திலும் பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தியானித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா.
ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை சகல விதமான நன்மைகளினாலும் நிரப்பி நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்கிறதை அறிந்து கொள்ளவும் விசுவாசிக்கவும் முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? அதனுடைய பிற்பகுதி. ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வசனத்தில் இதனுடைய முற்பகுதிகளில் பார்க்கிற பொழுது ஆண்டவர், இந்த ஆபிரகாம் வந்து கானான் தேசத்தில் இருந்தார். அந்த கானான் தேசத்தில் ஆண்டவர் சொன்னார்ல ஆபிரகாம்கிட்ட, நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது அவர் என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போனார். அப்பொழுது கானாவூர் என்கிற இடத்துல போய் அவர் சேர்ந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. திரும்ப அங்கிருந்து தான் அவர் புறப்பட்டு பல இடங்களுக்கு போனார். அதன் பின்பு தான் அவர் ஆண்டவர் இடத்திலிருந்து வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவானவர் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்தனை ஆண்டுகள் கழித்து நடந்ததாம்? 430 ஆண்டுகள் கழித்து. 430 ஆண்டுகள் அவர்கள் சிறைப்பட்டிருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அதன் பிறகு மீட்கப்பட்ட பின் தான் அவர்களுக்கு இந்த பெரிய கானான் தேசத்தினுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைத்தன. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாங்க, உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் என்ன பண்ணுவார்? உன்னை திரும்பவும் கொடுப்பார். கானான் தேசம் என்பது எப்படிப்பட்ட தேசமாம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசமாம். அதனுடைய பழங்களை ஒருவராய் பறித்து வர முடியாம 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம்? அதை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை பெரிதான, அத்தனை செழிப்பான ஆசீர்வாதங்களாய் அது காணப்பட்டிருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு கொடுக்கிற காரியம்லாம் அப்படிதான். இது சும்மா சாதாரண காரியம், சும்மா அப்படி தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு சொல்கிற காரியத்தெல்லாம் அல்ல. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிறதாய், மகா பெரியதாய், ஆமென், மேன்மை உள்ளதாய் இருக்கும். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். 430 வருஷம் அடிமைப்பட்டிருந்தாங்க. பாருங்க, எத்தனை அடிமைத்தனமான வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை. அவருடைய வேலையெல்லாம் கடுமையான வேலைகள். பாருங்க, அவர்களுடைய வேதனை தாங்காம, அவர்களுடைய வேதனையினுடைய கூக்குரலானது தேவ சன்னதியில் போய் எட்டினதான். ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசே என்கிற தீர்க்கதரிசி அனுப்பினார். போய் என் ஜனங்களெல்லாம் அழைத்து கொண்டு வா, அவர்கள் ஆராதனை பண்ணும்படி அவர்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கொடுத்தாராம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அத்தனை செழிப்பு, அத்தனை ஆசீர்வாதங்கள். ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்டதான நன்மையை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நமக்குள்ள விசுவாசம் உண்டாகுதா? ஸ்தோத்திரம். எனக்காய் தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போலத்த பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் பாருங்க, அதெல்லாம் நீ சுதந்திரிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா? உன்னை அதில் சேர்த்து உனக்கு நான் நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கல உன்னை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் பிதாக்களை பார்க்க நான் என்ன செஞ்சிருவேன்? உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரிந்த வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். சொல்லப்பட்டிருக்குல்ல, பிதாக்களின் தேவன் என்ன பண்றாங்களா? ஆசீர்வதிக்கிறாங்களா? பிதாக்களின் தேவன் பிதாக்கள் என்ன பண்ணாங்க? ஆசீர்வதித்தாங்க. பிதாக்கள் என்று சொல்லுகிற பொழுது பாருங்க, அவர்கள் எல்லாம் முற்பிதாக்களாய் காணப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் தான் ஆண்டவர் எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க? சொல்லுகிற பொழுதெல்லாம் நான் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் சொல்லுகிற பிதாக்களை பார்க்கிலும் நான் உங்களை என்ன செய்ய போறேன்? 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 1000 மடங்குங்க. 1000. 1 ரூபாய் இருக்கிற வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் இருந்தால் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? இருக்குமா இருக்காதா? 1000 மடங்கு உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய போறாராம்?
1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிற பொழுது அதிர வேண்டாமா இந்த இடம்? ஆமென், அல்லேலூயா. நிச்சயமா நமக்குள்ள விசுவாசம் இல்லை, வார்த்தையெல்லாம் ரொம்ப அடிக்கடி கேட்டுட்டோம்ல. உன் பிதாக்களை பார்க்கல, நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார். இப்படி நம்ம சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டோம், அந்த வார்த்தையின் மேலே என்ன இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அப்படி. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாள் அப்படி இருந்திருக்கிறார். நமக்கு நேரே வருகிற வார்த்தை நமக்கு சும்மா வர்றதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், அவர் அனுப்பின எந்த ஒரு வசனத்தை அனுப்புகிறாரோ அந்த வசனம் தான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். தான் என்ன செய்யும்படி ஆண்டவர் அதை விரும்புகிறாரோ அந்த காரியத்தை செய்துதான் திரும்பும். ஸ்தோத்திரம். சும்மா வெறுமையா ஆண்டவர் வசனத்தை போட்டு அப்படியே எடுத்துட்டு போறது இல்லை. ஆமீன். பிரியமானவர்களே, சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது நமக்காய் நமக்கு நேராய் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொன்னார் பாருங்க, 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னா யோசிச்சு பார்க்கணும். ஒரே ₹1 இந்த இடத்துல ₹1000. நம்ம எதை எடுப்போம்? ₹1 போதுங்க எனக்கு, அது இருந்துட்டு போட்டோம். இருப்போமா? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பணமே எடுக்க மாட்டீங்க. ₹1 கூட எடுக்க மாட்டோம் இல்லை? ஸ்தோத்திரம். ₹1 1000 இருந்து எதை எடுத்துக்கொள்வீர்கள் என்று நமக்கு முன்பாக ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா எதை செலக்ட் பண்ணுவோம்? ₹1000 தான் எடுப்போம். ஏன்னா அதன் மூலம் என்ன செய்ய முடியும்? அநேக வேலைகளை செய்ய முடியும், அநேக காரியங்களை செய்ய முடியும். நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பாருங்க, 1000 மடங்கு உங்கள் பிதாக்களின் தேவனாக கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லுகிற பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுகிறது மாத்திரம் இல்லை, அது அப்படியே விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறாங்க? 1000 மடங்கு என்னை ஆசீர்வதிக்க போறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை காட்டிலும் மேன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? உபாகமம் 30ஆம் அதிகாரம் இந்த வசனத்துல, கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது ரொம்ப அப்படியே பூய்த்து போன நிலைமை. அவங்க பிதாக்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாங்க. பிதாக்களை தான் எல்லா இடங்களிலும் அவர்களின் தேவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நம்முடைய தேவன் அவர்களை பார்க்கல நம்மளை என்ன பண்றாங்களா? பெருக பண்ணுகிறாராம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது ஆண்டவர் யாரை பெருக பண்ணுறேன்னு சொன்னாரு? ஆபிரகாம் அல்ல, ஆதாம சொல்றாரு. பூமியிலே ஏற்படுத்தின சிருஷ்டித்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர் சிருஷ்டித்த மனிதர்களை பார்த்து சொல்றார், நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சகல மிருக ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. முதலாவது யாரை பார்த்து சொன்னாரு? ஆதாம பார்த்து தான் சொல்றாரு. ஸ்தோத்திரம். பாருங்க, சிருஷ்டித்த மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாங்க? பலுகி பெருகி இந்த பூமி என்ன பண்ணுங்க? நிரப்பி அதை என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படுத்தி அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த பூமியை நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ முதலாக பெருக வேண்டும் என்று சொல்லி ஆதாமை ஆண்டவர் என்ன பண்றாங்க? ஆண்டவர் ஏற்படுத்தினாங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கவும் செய்தாங்க. பலுகி பெருகும்படி சொன்னார். பூமியை நிரப்புங்கலாம் சொன்னாங்க. எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? பூமி என்ன பண்ணணும்? கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் நமக்கு பூமி கீழே இருக்குதா, நமக்கு மேலே இருக்குதா? எப்படி ஒரு சயின்ஸ் கொஸ்டின்லாம் கேட்குறாங்களே, சயின்ஸு கேட்கல. பூமி என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தின் காரியங்களை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியை நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்மெல்லாம் அந்த உலகமும் உலகத்தின் உள்ளவைகளும் உலகத்தின் இச்சைகளும் ஒழிந்து போகும். அதெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணாதான்? நிலைத்து நிற்பதில்லை. அவைகளாம் தேவனால் உண்டானது அல்ல என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமி என்ன பண்ணணுமா? கீழ்ப்படுத்த வேண்டும். கீழ்ப்படுத்துறவங்களா இருக்கணும். இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு கீழே இருக்கணும். இந்த உலகத்திற்குரியவைகள், உலகத்தின் ஆசைகள், இச்சைகள் எல்லாம் நமக்கு கீழானவைகளாக இருக்கணும். அவைகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேற்கொள்ளும்படி விடக்கூடாது. நாம் அவைகளை கீழ்ப்படுத்தினாதான் நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆதாம பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பலுகி பெருகுன்னு சொன்னார். பெருக சொன்னாரு, பெருக்கத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவா? பூமி என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பிசாசு என்ன பண்றான்? உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் கொண்டு போய் என்ன பண்றான்? ஆண்டவராக இயேசுவின் இடத்துல ஒரு மலையின் மேல் என்று காண்பிக்கிறான்.
இந்த பூமியும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் யார்கிட்ட இருக்கு? என்னுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். இந்த உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குதான்? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிசாசு தான் என்ன பண்றான்? முழுமையும் ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறான். அதனால தான் நம்ம பார்க்குறோம் இந்த பூமியில் எவ்வளோ நடக்குது பாருங்க, பயங்கரங்கள் நடக்குது. அதாவது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாத பல காரியங்களெல்லாம் அந்த நாள் என்ன பண்ணிட்டு இருக்கு? நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட பல செயல்களும் காரியங்களையும் நடக்கிற பொழுது இது எப்படி நடக்கும், இது என்னமா முடியுமோ தெரியலையேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில பூமி போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிற பொழுது இந்த பூமியானது எங்க இருக்குது தெரியுமா? பொல்லாங்கனுக்குள்ள தான் கிடக்குது. வசனம் சொல்லுது, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் சொல்லுது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் விழித்து கொள்ள வேண்டும். நம்ம உலகத்தின் காரியங்களை நாம் அனுபவிக்கணும், உலகத்தின் காரியத்திற்குரியவைகளை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணிடுறோம்? பூமியை கீழ்ப்படுத்தவில்லை. ஸ்தோத்திரம். பூமி தான் நம்ம என்ன பண்ணுகிறது? கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் செய்த பின்பு பிசாசானவன் என்ன பண்ணுறான்? அவரை கொண்டு போகிறான். ஆண்டவராக இயேசுவை கொண்டு போயிட்டான். சொல்லுங்க, ஆண்டவராக இயேசுவையே என்ன பண்ணுறான்? மலை மேலே கொண்டு போய் காமிக்கிறான். பாரு, இந்த உலகம் அனைத்தையும் காண்பித்து இது அத்தனையும் என்ன பண்ணி இருக்குது? எனக்கு கீழாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ மேலேருந்து கீழே குதிப்பா என்று சொன்னால் என்ன தருவேன்? இது அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அப்படி தானே சொன்னா? ஆமீன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வசனத்தை போய் வாசிங்க. உலகெல்லாம் பிசாசுக்குள்ள இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே வந்து என்ன சொல்கிறான்? இந்த உலகெல்லாம் என்கிட்ட இருக்கு, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டா நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் உனக்கு தருவேன். இன்னும் ஆண்டவர், ஐயோ இந்த உலகத்தின் ஜனங்களை மீட்கும்படி தானே நான் வந்தேன், பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தனே, உலக ரட்சகராக இங்கே வந்தனே. உடனே ஆண்டவர் அடிபணிஞ்சாங்களா? என்ன சொன்னாங்க? வாயின் வார்த்தையினாலே அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் பாத கல்லில் இடராதபடி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு சொல்லுதே. ஒரு கட்டளை இடுறாங்களா பார்ப்போம். ரொம்ப கிண்டலாக கேட்டு பார்த்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் ஒருவருக்கு தான் நான் ஆராதனை பண்ணுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பூமி என்ன பண்ண வேண்டியதில்லை. பூமி அவருக்கு கீழாக இருந்தது. பூமிக்காக அவர் ஒரு நாளும் என்ன பண்ணல? தன்னை எந்த ஒரு விஷயத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் தான் வாழணும், ஆனால் அந்த உலகத்திற்குரியவர்களாய் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் 17ஆம் அதிகாரத்தில், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்படின்னா நாம் இந்த உலகத்திலிருந்து வாழ வேண்டியவர்களாக இருந்தாலும் உலகத்தினுடைய பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேங்கிற நிலைமை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கவே கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. பூமியை கீழ்ப்படுத்துகிற பொழுது நல்ல பெருக்கத்தை என்ன பண்ண முடியுமா? பார்க்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக நாம் பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது நோவாவை குறித்து பார்க்க முடியும். நோவாவும் என்ன பண்ணாரா? அந்த நாட்களில் இருந்ததான ஜனங்களுக்குள்ள அக்கிரமம் பெருகி போயிருந்தது. ஆண்டவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டாராம். எதற்காக? மனுஷனை உண்டாக்குனதுக்காக என்ன பண்ணாரா? ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராம். அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் மன்னிக்கவும், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவர் என்ன செய்தாரா? அவனுடைய சிறு வயது முதற்கொண்டு அவனுடைய நினைவுகள், அவனுடைய செயல்கள் எல்லாம் பொல்லாததாக தான் இருக்கிறது என்று சொல்கிறார். ரொம்ப விசனப்பட்டு மனிதன் செய்ததான தீங்குக்கும் மனிதன் செய்ததான அக்கிரமத்துக்கும் முழு உலகத்தையுமே அழிச்சிட்டார். எல்லா ஜீவ ஜந்துக்கள், எல்லா விதமான பறவைகள், எதையெல்லாம் ஆண்டவர் உருவாக்கி, எதெல்லாம் சிருஷ்டித்து, எதெல்லாம் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே ஏற்படுத்தி இவைகளெல்லாம் நல்லது என்று கண்டாரோ, நல்லதாக இருந்த அத்தனையும் என்ன பண்ணினதாம்? மனுஷனின் அக்கிரமத்து நிமித்தமாக எல்லாம் அழிக்கப்பட்டன. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே தெரியும், நோவாவை குறித்து பார்க்கிற பொழுது அந்த நாட்களில் இருந்ததான மனிதர்களுக்குள்ளே நோவா என்கிறதான மனுஷன் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தானாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஆசீர்வாதங்கள்
பாருங்க, அந்த பிதாக்களாக இருந்த நோவாவை பார்க்கும் பொழுது அவன் உத்தமனாக இருந்தான். பாருங்க, கர்த்தருடைய பார்வையில் இத்தனை பொல்லாப்பு செய்கிற மனிதர்கள் நடுவில், அக்கிரமங்கள் நிறைந்த மனிதர்கள் நடுவில் நீதிமானாய் இருந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ணான்? காணப்பட்டிருந்தான். அவன் நிமித்தமாய் அவன் குடும்பம் காக்கப்பட்டது. அவன் நிமித்தமாய் அவனோட குடும்பத்தார் என்ன பண்ணாங்க? காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமானா இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நான் இந்த தேசத்தை, இந்த பூமியையே நான் என்ன பண்ண போகிறேன்? அழிக்க போகிறேன். எல்லா மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ண கொண்டு போய் எல்லாவற்றையும் ஒரு பேழையை உண்டாக்கி அவைகளில் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள். நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் அவர்களுடைய மருமக்கமார்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? அந்த இதில் போய் சேர்ந்துருங்க, பேழைக்குள்ளார போயிடுங்க. மொத்தம் எத்தனை பேர் போனாங்க பேழைக்குள்ள? 8 9 10? 8 தான். ஆமேன், ஸ்தோத்திரம். எல்லாம் தெரியுமே, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கூட சொல்லலாம். 8 பேர் தான் இந்த பேழைக்குள்ளே போனாங்க. மீதி எல்லாம் மிருக ஜீவன்களும் பறவைகளும் இந்த ஊரும் பிராணிகள் போன்ற சகல விதமான ஜீவ ஜந்துக்களும் போனது. அது எல்லாம் வந்து ஒரு வருஷத்திற்கு மேலாக என்ன பண்ணதாம்? ஜலம் வந்து அது பெருமழை பெய்து ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் புறப்பட்டு வானத்தின் மதகுகளெல்லாம் புறப்பட்டு எல்லாம் வந்து ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்பேற்பட்டதான அந்த ஜலம் ஒரு நாள் என்ன நின்று போய் தண்ணியெல்லாம் வற்றின பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அந்த பேழையினுடைய கதவை திறந்தார். திறந்த பொழுது என்னாச்சு? எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நீ வெளியே விடு, எல்லாவற்றையும் வெளியே விடு. அவைகளெல்லாம் என்ன பண்ணணும்? போய் பெருகட்டும், பலுகி பெருகி என்ன செய்யணும்? இந்த இடத்தை நிரப்பட்டும். இப்போ ஆண்டவர் புதிதாக சிருஷ்டிக்கலை, இதெல்லாம் ஆண்டவர் சேர்த்து வைத்து இதெல்லாம் நீ வெளியில் அனுப்பு, எல்லாம் பெருக கடவுது என்று சொன்னார். சேம் காம் யாப்பேத் என்று சொல்லப்படுகிறதான அந்த நோவாவினுடைய பிள்ளைகளையும் பார்த்து அதே வார்த்தையை சொன்னார். எப்படி ஆதாமுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் அவர்களுக்கும் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பலுகி பெருகுங்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் பெருக்கத்தை விரும்புகிறார். நம்ம பெருகணும்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. நம்ம உலக மனுஷர் நம்மளே என்ன செய்கிறோம்? நம்மளோட பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருந்தால் இருந்தது அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறோமா? இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? வேண்டாம் யாருக்கும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய காரியங்கள் பெருகணும்னு ஆசைப்படுறோம்ல. ஒரு வீடு வச்சுருந்தா இன்னொரு 2 வீடு கட்டி விட்டால் என்ன இருக்கும்? கொஞ்சம் சம்பாத்தியம் உண்டாகும், வருமானம் இருக்கும், தவறு இல்லை. நமக்கு இடம் இருந்தால் தாராளம் கட்டலாம், செய்யலாம். பெருக வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம்ல. ஆனால் அந்த பெருக்கம் மட்டும் யார் மூலம் தெரியுமா? ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் சகல விஷயங்களிலும் நாம் எத்தனை அதிக வேலை செய்தாலும், எத்தனை அதிகமான சம்பாத்தியம் நமக்குள் இருந்தாலும், ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நல்ல சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன், நிறைய எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நிறைய இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, என்னால் என்ன பண்ண முடியும்? மாடி மேலே மாடி கூட கட்டுவேன், எத்தனை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான பெருக்கம் என்கிற பெருக்கம் யார் மூலம் உண்டாகும் என்றால் தேவனாகிய கர்த்தர் மூலம் மட்டும்தான் உண்டாக முடியும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிற உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்படி பெருக செய்கிற தேவர் ஒவ்வொருவராய் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாய் நம்ம பார்க்கிற பொழுது நம்ம ஆதாமை ஆண்டவர் பெருக பண்ணார், நோவாவை பெருக செய்தார். அடுத்தபடியாக நம்ம எல்லாம் சொன்னது போல ஆபிரகாமை குறித்து பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் மன்னிக்கவும் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசியுங்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். பிதாக்களை பார்க்கிலும் பெருக பண்ணுவேன். ஸ்தோத்திரம். நன்மை செய்து என்ன செய்ய போறாங்க? உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவாராம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம ஆண்டவர் சொன்னார், தேசத்தை விட்டு வெளியவா வந்துட்டாரு, தகப்பன் விட்டு வெளியிலவா வந்துட்டார். தன் குடும்பத்தார் எல்லாரையும் விட்டு எல்லாரையும் என்னென்ன கொண்டு வரணுமோ அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து விட்டார். ஸ்தோத்திரம்.
அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்ததா? பூமியினாலே தாங்கக்கூடாததா இருந்தது. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்று சொல்லி பாருங்க. 6ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. யாரு? ஆபிரகாமும் லோத்தும் என்ன பண்ணாங்க? வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேசத்தில் என்ன பண்ண முடியல? தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள். பூமி தாங்கலை அவங்களுடைய ஆசீர்வாதத்தை. அந்த ஆஸ்தியை பூமியால் தாங்க முடியவில்லை. ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு, சண்டை வந்துட்டு. சரி, அதனால என்ன பண்ணலை? ஆபிரகாமும் லோத்தும் சண்டை பண்ணி கொள்ளவில்லை. ஆபிரகாம் சொல்கிறார், இனி நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் என்ன வராது? சரியாக வராது. நீ என்ன பண்ணு, உனக்கு எந்த இடத்துக்கு, உனக்கு எந்த இடம் உனக்கு வேணுமோ நீ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு போ. இப்போ எழும்பி பார்த்தாரு, கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்த ஒரு இடம், நல்ல ஆற்று, நைல் ஆறு ஓடுகிறதான ஒரு நல்ல இடத்தை தெரிந்து கொண்டு லோத் என்ன பண்ணிட்டாரு? அந்த தேசத்துக்கு அவர் போய்விட்டார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு வா என்று சொன்ன பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன ஒரு வார்த்தையை கொடுத்தார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இதெல்லாம் சொன்னார்ல. நான் தனிப்பட்ட விஷயத்தில் அவருக்கு ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, வசனம், ஒரு அவரோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை எப்பொழுது வந்தது தெரியுமா? 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 14வது வசனத்தில், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமை லோத்தை விட்டு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். போன பிறகுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று. அல்லேலூயா. எப்போ வாக்குத்தத்தம் வந்தது? லோத்து என்ன பண்ண வேண்டியதா இருந்தது? பிரிந்து போக வேண்டியதா இருந்தது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் நம்மோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களையும் ஆண்டவர் தனக்கு என்ன பண்ணிச்சாரு? பிரித்தெடுத்து விட்டார். ஸ்தோத்திரம். நாம் ஏற்கனவே பார்த்தப்பல் நாம் இந்த உலகத்தார் அல்ல, உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. உலகத்தில் தான் வாழ வேண்டும், ஆனால் இந்த உலகத்திற்கு உரியவர்களாய் வாழ்ந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ண வேண்டுமாம்? வித்தியாசமுள்ளதாக இருக்க வேண்டும். எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கிற பொழுது அந்த நாட்டு அந்த ஆமான் சொல்கிறான், மொர்தெகாய் ராஜாவின் இடத்துல போய், அகாஸ்வேரு ராஜாவின் இடத்துல போய் சொல்லுகிறான், ராஜாவே, இந்த தேசத்திலே ஒரு விதமான ஜனங்கள் எப்படி இருக்காங்க? பரம்பி இருக்கிறாங்க. நிறைய ஒரு கூட்டம் ஜனம் என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய கூட்டமான மக்கள் அவர்கள் பரம்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய செய்கை நம்முடைய செய்கையை போல இல்லை. அவங்க செய்கிற காரியங்களோ, அவங்களுடைய நடவடிக்கைகளோ, அவர்களுடைய உடைகளோ ஒன்றும் நம்முடையது போல இல்லை. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? வித்தியாசமாகவும் விகற்பமாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய மற்ற ஜனங்கள், உலகத்தின் ஜனங்கள் எங்கு பார்த்தாலும் ஒரு வித்தியாசம் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்குள்ள என்னென்ன எத்தனை காரியம் பிரிய வேண்டியது இருக்கு. இன்னும் நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, இன்னும் நான் ஆண்டவருடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்றிருக்கேன், ஆராதனைக்கு தவறாமல் வருகிறேன், ஒருவேளை நல்ல ஏழைகளுக்கு கொடுக்குற உதவி செய்ய ரொம்ப நன்மையான நல்ல காரியங்கள் தான். ஆனால் இன்னும் நம்மை விட்டு பிரிந்து போக வேண்டிய காரியங்கள் எத்தனை இருக்கிறது என்கிறத நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா? இன்னும் உலகத்திற்குரிய காரியங்களையே யோசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாது? ஈடுபட்டு விடக்கூடாது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா.
ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகள் என்ன பண்ணக்கூடாதாம்? பிணைக்கப்படக்கூடாதாம். நீதிக்கும் அநீதிக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம், ஐக்கியம் கிடையாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு கிடையாது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு கிடையாது. ஸ்தோத்திரம். மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குல்ல. ஆனபடினால தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு என்ன கிடையாதாம்? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நமக்கு என்ன இருக்கக்கூடாதாம்? நீதிக்கோ அநீதிக்கோ வித்தியாசம் இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம நீதி உள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அநீதியான காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. அப்போ நம்ம ஒளியின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆலயமாக இருக்கிறதான நமக்குள்ள விக்கிரகமாகிய காரியங்கள் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம், நம்ம என்ன சிலை வச்சு உருவத்தெல்லாம் வச்சு வணங்கிட்டு இருக்கோமா? இல்லை. நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கான்? பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். பொருளாசை நமக்குள்ள இருந்தால் அதுவும் என்னதுதான்? பொருளாசை நமக்குள்ள இருந்தால் என்னதுதான்? இல்லாத பொருட்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்னு வசனம் இருக்குது. இருக்குதா? ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காங்களோ இருக்கிறவைகள் போதும் என்று நினைக்கக்கூடிய அந்த இருதயம் வேணும். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயமாம். ஸ்தோத்திரம். ஆனபடினால பொருட்கள் மேலே ஆசைப்பட்ட பாட்டு பாடியிருக்கார்கள் ஃபாதர். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சைய ஓ அபிஷேகம். ஸ்தோத்திரம். அதனால பொருட்கள் மேலே என்ன பண்ணக்கூடாதான்? கண்ணு போக வேணாம். அதனால நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. நமக்கு சம்மந்தம் இல்லாமல் நமக்கு நான் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறேன், என் ஆலயத்தை கரைபிடித்து விடக்கூடாது என்று சொல்லி என்ன பண்ணணும்? மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து என்ன பண்ணுங்க? பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது? பிரிந்து போக வேண்டிய, நம்மிடத்திலிருந்து பிரிக்கப்பட வேண்டிய, நாம் விட்டுவிடக்கூடிய இன்னும் பல காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்கிறத மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அநீதியான காரியங்கள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவைகள் நம்மை விட்டு என்ன பண்ணணும்? பிரிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இருளின் அந்தகாரத்தின் கிரியைகள், அந்தகாரத்தின் செயல்கள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவைகள் நம்மை விட்டு என்ன பண்ண வேண்டும்? பிரிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அவைகளுக்கும் நமக்கும் என்ன கிடையாது? ஐக்கியம் கிடையாது. நமக்கும் அவைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம லோத்தை விட்டு என்ன பண்ணாரு? பிரிந்து போன பிறகு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? திரளாய் பெருகப்படுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியம் எண்ண கூடும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பூமியில் இருக்க ஒரு பிடி மண்ணை எடுத்து நம்மால் எண்ண முடியுமா? ஒரு பிடி, ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து நம்மால் அவைகள் எத்தனை இருக்கிறது என்று நம்மால் எண்ணிவிட முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம். பூமியினுடைய தூளை எண்ண கூடுமானால் உன்னுடைய சந்ததியும் எண்ணக்கூடும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. உன் சந்ததி, அது வரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? குழந்தை இல்லை. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அப்பொழுதுதான் முதலாவது வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் பிதாக்களை பார்க்கிலும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? உன் பிதாக்களை பார்க்கிலும் அவர் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுத்தாரு. ஆனால் அதை காட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் பெரிய பெருக்கத்தையும் உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? எல்லாம் கரவைய தலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாக்களை பார்க்கலன்னு சொன்ன பொழுது இன்னும் 2 பிதாக்கள் இருக்காங்கல்ல. யாரு? ஈசாக்கு இருக்கிறாங்க, யாக்கோபு இருக்கிறாங்க. அவர்களுக்கு குறித்த வார்த்தைகள், வசனங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்க, ஆதியாகமத்தின் ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க.
ஆமேன். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் எப்படி இருந்தாராம்? ஒருவனாய் இருக்கிறார், ஒரே மனுஷங்க. ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் ஆண்டவர் ஆசீர்வதித்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக அவரை மாற்றினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்க்கையில என்ன ஒன்று நடக்க வேண்டியதாக இருந்தது? பிரிக்கப்பட வேண்டிய ஒரு அனுபவம் இருந்தது. அதுக்காக குடும்பத்துக்குள்ள பிரிக்கணும்னு சொல்லப்படவில்லை. யாரும் ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஆனால் நமக்குள்ள இருக்கிறதான காரியங்கள் என்ன பண்ண வேண்டும்? பிரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்திற்கே தேவனாக இருக்கிறார். ஆனப்படினாலே அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆனப்படினாலே நம்மிடத்திலிருந்து இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் எனக்குள்ள என்னெல்லாம் இன்னும் உங்கள் பிரியமில்லாதவைகள் காணப்படுது, பிரிந்து போக வேண்டிய காரியங்கள் எதனா இருக்குது, அதெல்லாம் பிரிக்கப்படட்டும் ஆண்டவரே, என்னை விட்டு பிரிந்து போகட்டும் என்று சொல்லி நம்ம அதிகமாக சொல்லி ஜெபம் பண்ணணும். அதோடு நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கிற பொழுது, வசனத்தை குறிச்சுக்காக நான் சம்பவத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஈசாக்கின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், அந்த தேசத்தில் ஆபிரகாமின் நாட்களில் இருந்ததை காட்டிலும் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த ஈசாக்கு என்ன சொல்லுகிறார்? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? போய் பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்துல அவர் போகிறார். கேராருக்கு போகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் எங்கே சொல்கிறேனோ அந்த இடத்துல நீ குடியிரு, எங்கே போகாத, எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைக்கு அந்த ஈசாக்கு வேறு மாறுத்திரமே சொல்லலை. அந்த ஊரில் என்ன இருக்கு? பஞ்சம். எல்லாருக்கும் தெரியும் தானே? பஞ்சம் இருந்தது, கொடிதான பஞ்சம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை காட்டிலும் ஒரு கொடிய பஞ்சம் அந்த தேசத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு எந்த தேசத்தை சொல்றேன் அந்த தேசத்துல தான் நீ குடியிருக்கணும். வேற மாறு உத்தரம் அந்த மனிதன் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. ஈசாக்கு அப்படியே அதற்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே தானே குடியிருந்தார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தையை, ஆபிரகாம் எப்படி என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தானோ அவன் நிமித்தமாய் நான் உன்னை என்ன பண்ண போறேன்? பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க எப்படி பெருக்கம் கொடுத்தார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈசாக்கை குறித்து பார்க்கிற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26, 12, 13 வசனங்களை பார்க்கிற பொழுது, ஈசாக்கு என்ன பண்ணானாம்? விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானாம்? 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி ஆசீர்வாதம்! ஆனால் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. 1000 மடங்கு, இவருக்கு 100 மடங்கு பூமியினுடைய திரளான ஆசீர்வாதம். என்ன பூமியின் மண்ணை உன்னால் எண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதன்னு ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்குக்கு சொல்கிறாரு. பாருங்க 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்க்குறாரு. பாருங்க, அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்ற அந்த பிதாக்களை பார்க்கிலும் கர்த்தரை ஆராதிக்கிற உங்களையும் என்னையும் இன்னும் அதிகமாய் பெருக பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கினுடைய பெருக்கத்துக்கு காரணம் என்ன? ஒரே அந்த மனிதனுடைய கீழ்ப்படிதல் தான். பஞ்ச தேசம், பஞ்ச இடம், அங்கே எந்த தேசத்தை காமிச்சாரோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணாரு? இருக்கவே இருந்தார். ஆண்டவரே நான் இங்கே இருக்கல, நாங்கள் கொஞ்சம் தூரம் போய்க்கிறேன், கொஞ்சம் செழிப்பாக இருக்க இடத்துல கொஞ்சம் இங்கே பஞ்சம்லாம் சரியாகி கொஞ்சம் விளைச்சல் வந்த பிறகு வரல. அந்த இடத்திலே தானே தங்கியிருந்தார். அந்த இடத்திலே தானே என்ன பண்ணாராம்? விளைச்சலை பண்ணினார், விதை விதைத்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறாராம். இந்த நாட்கள் நம்ம நினைக்கிறோம்ல, குறைவாக இருக்குது, எனக்கு ரொம்ப குறைவு, எனக்கு ரொம்ப பஞ்சம், எனக்கு ரொம்ப தேவை, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற எனக்கு வெறுமையான நிலைமை. கர்த்தர் இந்த நாட்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறோமோ கர்த்தர் அவர்கள் என்ன பண்ண போகிறாராம்? 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, வர வர விருத்தியை கர்த்தர் கொடுக்கிறவராய், மகா பெரிய ஜனமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் யாக்கோபினுடைய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். யாக்கோபை குறித்து பார்க்கிற பொழுது 35ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு.
நீ பலுகி பெருகுவாயாக. நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய சம்பவங்கள், நேரம் முடிஞ்சிருச்சு. நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியில தான் ஆண்டவராக இயேசு பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றிய வேர்களிலிருந்து கிளையை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒரு ஜாதி புறப்படும். அது எந்த ஜாதி? உங்களையும் என்னையும் மீட்கும்படி வந்தாரே இந்த உலகத்திற்கு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து, அந்த ஜாதி யாக்கோபினுடைய சந்ததியிலிருந்து வந்தது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு சந்ததி புறப்பட்டு வருகிறது. அதற்கு யார் காரணமாயிருந்தால் முற்பிதாவாகிய யாக்கோபு. ஸ்தோத்திரம். யாக்கோபினுடைய ஆசீர்வாதங்கள். வெறுங்கையா போனார் அவர், அப்படித்தானே? வெறுங்கையா போனார், வெறும் கோலோடு கூட போனார். தலைக்கு வைத்துக்கொள்ள ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன் தான். 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதான ஈசாக்கினுடைய மகன் தான் யாக்கோபு. ஆனால் அவர் படுத்துக்கொள்ள என்ன இல்லை? ஒரு படுக்கை இல்லை. எங்கே படுத்திருந்தாராம்? தலைக்கடியில் என்ன வச்சிருந்தாரு? ஒரு கல்லை வைத்துக்கொண்டு அவர் நித்திரையாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வெறும் கையில் ஒரு கோல், தலைக்கடியில் ஒரு கல், ரெண்டையும் வைத்து கொண்டு தான் அவர் வந்தார். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அவர் திரளாய் பெருக பண்ணினார். திரளான அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைகள், 12 ஆண்களும் ஒரு பெண்ணும். பாருங்க, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய திரளான சம்பத்து, திரளான ஆஸ்தி. பாருங்க, திரும்பி பார்த்தால் அத்தனை பெரியதான கூட்டம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய திரள் கூட்டத்தோடு கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னும் இப்படிப்பட்ட பிதாக்களின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ண வேண்டும்? கிடைக்க வேண்டும். அவைகளை பார்க்கிலுமான பெருக்கத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண போறார்? நமக்கு இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, நீ பிழைத்து பெருக, அவரில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளவும் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். நம்ம நல்ல பெருகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும், அவருடைய வழிகளில் நடக்கணும், அவருடைய கற்பனைகளையும் அவர் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் என்னை இந்த மாதத்தில் பெருக பண்ண போகிறார். இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கை நல்ல பெருக்கத்தை கொடுக்க போகிறாங்க. நம்ம நினைப்போம் இந்த உலகத்தின் நன்மையை மட்டும் ஆண்டவர் பெருக செய்கிறார். அப்படி அல்ல. இந்த உலகத்தின் நன்மைகள் தேவை, உலகத்தின் நன்மைகளையும் ஆண்டவர் கொடுப்பாங்க. நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நல்ல ஜெபிக்க முடியாமல் ஜெபத்தில் குறைவாக இருக்கா? கர்த்தர் எந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய ஜெப வாழ்க்கையை பெருக செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். வேதம் வாசிக்க முடியல, வேதத்தை கையில் எடுக்க முடியல, வேதத்தை எடுத்த தூக்கம் வருது. இப்படிப்பட்ட நிலைமைகளை கர்த்தர் மாற்றி எல்லாவற்றிலும் அதிகமான பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க கட்டளையிட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, பசுத்த ஜீவியம், கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை, இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாட்கள் கடைசியாக இந்த வசனத்தை எல்லாம் மூடி வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக அந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆமேன், ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் இரக்கமும் சமாதானமும் என்றும் பெருக கடவது. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவருடைய மகிழ பண்ணுகிறார். அல்லேலூயா. பாடி ஆராதிக்க, வாக்குத்தத்தங்களின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள, வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் தியானித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் மகிழ செய்தபடியினாலே, ஆமென், நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாட போறோம். பாடும் பொழுது காணிக்கை செலுத்துங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே.
சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம். ஆமென். பாடுவோம் நடனமாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் இங்குதானே. ஆவி என்னும் மாடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். சொல்லுவோம். ஆவி என்னும் மாடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஓ ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆமென். ஆனந்தமே ஓ எல்லையில்லா பேரின்பமே. ஆமென். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. பாடுவோமா? ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமென். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் ஆமென். உன்னுடைய தகப்பன் வாழ்ந்த வாழ்க்கையை விட உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஒரு 10 சோதரம் போடுவோம். Glory Lord. ஆமென் 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 ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனை நாளுக்காக துதிக்கிறோம். ஆமென். உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்க போறேன். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தம். பிதாக்கள் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். நாங்கள் ஆண்டவரே நினைத்து பார்க்கிறோம். அதை காட்டிலும் அதிக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எங்களுடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை ஆசீர்வாதங்கள். பல்கி பெருகிக் கொண்டே இருந்தார்கள். அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதத்திற்கென்று எங்களை குடும்பமாய் சபையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்வீராக. உழைத்து நேசித்த பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகள், தசமமாக காணிக்கைகளை ஆசீர்வைத்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேல் வருஷிக்க பண்ணுவீராக. ஒரு பெருமழையை போல் அந்த ஆசீர்வாதம் பெருகட்டும். ஜெபம் கேட்டீர் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் கூட இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென்.
அப்படியே உட்கார்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து பாடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. பாடுவோம். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. 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 Praise the Lord. அவருக்கு மேசுவி நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாருக்கா ஜெபிக்கணும்னா நீங்க முன்னால வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. God bless you. God be with you. Amen. Amen. Amen.